ம். ம். போதும். ம். என்ன இது? இன்னும் நீ ரெடியாகாம இருக்க? ஆஃபீஸ்க்கு கிளம்பலையா? இல்லங்க. காலையிலேருந்தே கொஞ்சம் தலைவலியா இருக்கு. அதான் இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கலாம்னு நெனைக்கிறேன். அப்படியா? ம். சரி அப்ப டேப்லெட் போட்டுக்கலாம்ல? வேணாங்க. ரெஸ்ட் எடுத்தா அதே சரியாயிடும். டேப்லெட் போட்டுக்காம அதுவே எப்படிடி சரியாகும்? ஒரு நாள் எக்ஸ்ட்ரா லீவ் போட்டாலும் நமக்கு சேலரில கம்மியாயிடாதா? சரிங்க. நான் அப்புறமா வேணா டேப்லெட் போட்டுக்கிறேன். ம். சரி. நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன். தலைவலி ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா, பக்கத்துல இருக்கிற நம்ம பாலாஜி கிளினிக் போயிட்டு வந்துரு. சரிங்க. சரி. ஹலோ சொல்லுமா. அம்மா. எப்படிம்மா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா, நீ நல்லா இருக்கியா? ம். எனக்கு என்னம்மா நான் நல்லா தான் இருக்கேன். அம்மா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்மா. ஆ சொல்லுமா. அது நான் செஞ்சுட்டு இருந்த வேலைய விட்டுட்டேன். நான் வேலைய விட்டு நின்னது இன்னும் உன் மாப்பிள்ளைக்கு தெரியாது. சொன்னா எங்க கோவப்படுவாரோன்னு பயமா இருக்கு. இத பாருமா, நீ வேலையை விட்ட விஷயம் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உன் வீட்டுக்காருக்கு தெரியதான் போகுது. எத்தனை நாளைக்கு அவருக்கு தெரியாம இதை மறைக்க முடியும் சொல்லு. அதனால அவர் கோவப்பட்டாலும் பரவாயில்லம்மா. அவர்கிட்ட நீ எதுக்காக இந்த வேலையை விட்டேன்னு ஓப்பனா சொல்லிடு. ம். சரிம்மா. சரிம்மா, ஜாக்கிரதையா இரு. நான் போனை வச்சிடுறேன். ம். வாங்க. போய் காஃபி எடுத்துட்டு வா. சரிங்க. ம். இப்போ உனக்கு தலைவலி எப்படி இருக்கு? ம். பரவாயில்லங்க. நாளைக்கு ஆஃபீஸ்க்கு போக முடியும்ல? போணும். ம். ம். என்னங்க? என்னங்க? ம். ம். ஆ, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்க. அத கேட்டுட்டு நீங்க கோவப்படக்கூடாது. என்னடி? அது நான் பார்த்துட்டு இருந்த வேலைய விட்டுட்டேங்க. ஆ! என்னது ஜாப விட்டியா? ஆமாங்க. என் ஆஃபீஸ்ல எங்க மேனேஜர் கொஞ்ச நாளாவே எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. அதனால நேத்து எங்க 2 பேருக்கும் பெரிய சண்டை ஆயிருச்சுங்க. அவர் ரொம்ப ஓவரா பேசிட்டாரு. அதான் ஆத்திரத்துல அவர அடிச்சுட்டேங்க. ஐயோ! அதான் இனிமே என்னால அந்த வேலைக்கு போக முடியாது. இப்போ அவர்கிட்ட சாரி கேட்டு திரும்ப போலாம்ல? இல்லைங்க. போக முடியாது. உண்மைய சொல்லணும்னா எனக்கு வேலைக்கு போகவே பிடிக்கலைங்க. ஆ? ஏய் என்னடி பேசிக்கிட்டு இருக்க? நீ டக்குன்னு வேற ஏதாவது வேலைய பார்த்துட்டு போய் அதுல ஜாயின் பண்ணிடு. இல்லன்னு வச்சுக்கோயேன், என் ஒருத்தன் சம்பாத்தியத்த வச்சு நம்ம ஃபேமிலிய ரன் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இந்த வீட்டு இஎம்ஐக்கே என் பாதி சம்பளம் போயிடுது. நீ மட்டும் வேலைக்கு போலன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் சாப்பாட்டுக்கே கஷ்டமாயிடும். எனக்கு வர சேலரிய வச்சு இந்த வீட்டோட இஎம்ஐயும் மத்த பில்லையும் தான் கட்ட முடியும். இந்த டைம்ல நீ வேலைக்கு போகாம இருந்தன்னா
அப்புறம் குடும்பம் நடத்துறதே ரொம்ப கஷ்டமாயிடும். நீ என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. நீ டக்குன்னு ஏதாவது ஒரு வேலையை தேடிட்டு ஜாயின் பண்ற வழியை பாரு. ஏய் ஹாய் டி. ஹாய், ஹவ் ஆர் யூ? நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். என்னாச்சு டி? திடீர்னு கால் பண்ணியிருக்க? என்ன விஷயம்? நான் பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டேன்டி. வேலையை விட்டுட்டியா? என்னடி ஆச்சு? ஐயோ! அது ஒரு பெரிய கதைடி. நான் அத பத்தி உனக்கு அப்புறமா சொல்றேன். எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை வேணும்டி. உனக்கு தெரிஞ்ச கம்பெனில ஏதாவது வேலை இருந்தா எனக்கு ரெக்கமெண்ட் பண்றியா? ஏய், எங்க கம்பெனிலே வேகன்ட் இருக்குடி. நீ வேணா வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா? அப்படியா? கண்டிப்பா வரேன்டி. அப்ப சரி. நான் எங்க கம்பெனி லொகேஷனை உனக்கு சென்ட் பண்றேன். நாளைக்கே நீ இன்டர்வியூக்கு வந்துரு. ம், நான் மேனேஜர் கிட்ட உன்னை பத்தி பேசி ம், வைக்கிறேன். நாளைக்கு 10 மணிக்கு மீட் பண்ணலாம். ஓகேவா? ம். சரிடி. ரொம்ப தேங்க்ஸ் டி. ஏய், தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குடி? நாளைக்கு வா. எப்படியாவது பேசி நான் உனக்கு இந்த வேலையை வாங்கி தரேன். ம். ம். வாங்க. ம். டீ எடுத்துட்டு வா. ம். இந்தாங்க. ம். ம். என்னங்க, ம். இன்னைக்கு நான் ஒரு இன்டர்வியூக்கு போயிருந்தேங்க. ம். சரி, அப்ப ஜாப் கிடைச்சிருமா? தெரியலங்க. நாளைக்கு சொல்றதா சொல்லியிருக்காங்க. ஆனா கண்டிப்பா இந்த ஜாப் எனக்கு கிடைச்சிரும்னு நம்பிக்கை இருக்குங்க. ஏன்னா என் ஃப்ரெண்ட் அந்த கம்பெனில தாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஓ, ஜாப் கிடைச்சிருச்சுன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நேத்து ராத்திரி ஏதாவது வேலையை பார்த்து டக்குன்னு ஜாயின் பண்ணேன்னு உன்கிட்ட ஹார்ஸா பேசிட்டேன். என்ன பண்றது, நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்லாம் புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே கஷ்டப்பட்டாதான் குடும்பத்தை நிம்மதியா நடத்த முடியும். இல்லைன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால தான் நேற்று கொஞ்சம் ஹார்ஸா பேசிட்டேன். எதுவும் தப்பா நினச்சிக்காத. ம்.